முருங்கைக்காய் விதை. இன்றைக்கி நம்ம சட்னி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், உப்பு போட்டுக்கலாம், முருங்கை விதை சேர்த்துக்கலாம், அந்த முருங்கைக்காய் முத்தி போயிடுச்சுல்ல, அந்த முத்தி போனதை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது, கீழேயும் தூக்கி போடக்கூடாது. அதை அந்த தோலை சீவிட்டு பாருங்கள், அந்த முருங்கைக்காய் அதை சீவிட்டு, அதை அந்த தோலை முறப்பாக இருக்கும், அதை சீவிட்டு நம்ம அதை நல்லா வதக்கினோம்னாக்கா நல்லா வழவழப்பாக ஆகிடும். இதை நம்ம சட்னிக்கு வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டு டேஸ்ட் அருமையாக இருக்கும். அந்த முருங்கையோடைய அந்த மேல் பகுதி பாருங்கள், அந்த முருங்கையோட மேல் பகுதி, அது அந்த நாரெல்லாம் நம்ம அழகாக அந்த கத்தியால் சீவிட்டு நம்ம இதை மட்டும் அந்த சதையை மட்டும் போடுறோம். பாருங்கள், அது எப்படி நல்லா வதங்கி வந்தோடனே வழவழப்பாக இருக்கும். அப்போ நம்ம வதங்கினோடனே சட்னி அரைச்சி நம்ம தாளிச்சிடலாம். அந்த விதையை நம்ம காஞ்ச விதையை பவுடர் பண்ணி பாலில் போட்டு குடிக்கலாம். முருங்கை விதையை காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி நம்ம பாலில் கலந்து ஒரு ஸ்பூன் கலந்து குடித்தோம்னாக்கா நல்லா உடம்புக்கு சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது. இதில் 100 வகையான அது மருத்துவ குணம் இருக்குது. இதில் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இருக்குது. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரையில் எதுவுமே விட மாட்டேன். காம்பு கூட தட்டி சூப்பு வச்சுருக்கேன், சூப்பு வச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு. அந்த கீரை உருகணும்னா அந்த காம்பை கூட நல்லா தட்டி தக்காளி போட்டு சூப்பு வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரையில் வர்றதை எத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக பீஸ் இருக்குது.
பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. நம்ம கடலை எண்ணெய் தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வச்சுக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சாச்சு. நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த முருங்கைக்காய் விதையெல்லாம் முத்தி போயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதை எடுத்து வச்சுருந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அன்றைக்கே செஞ்சுருங்க. எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சட்னி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.